உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் உங்களுக்குள்ளே உள்ளன. தேங்க்ஸ் டு விவேகானந்தர். நாம ஒர்க் பண்ணக்கூடிய வருடங்கள் எத்தனை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு அச்சீவராக ஆகலாம். சார், நான் ஒர்க் பண்ணக்கூடிய வருடங்கள் சார், நான் வந்துட்டு குழந்தை பருவத்திலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்தை நம்ம கடந்ததுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வருடங்களுக்கு உள்ள வரோம். அப்போ அந்த வருடங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக பார்த்தாலே பார்த்தீங்கன்னா 30 வருடங்கள், 25லிருந்து 30 வருடங்கள். ஸோ 25 to 30 இயர்ஸ் தான் நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய வேலைகளை, தொழில்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் முக்கியமாக முதல் 10 வருடத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வரக்கூடிய 20 இயர்ஸ், 20 வருடங்களை நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸுங்கிறது ஸ்டார்டிங் பீரியட், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் க்ரோவிங் பீரியட், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அச்சீவ்மெண்ட் பீரியட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பீரியடை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், இந்த ஆரம்ப காலங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணுறது டெஃபினட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, தடங்களாக இருக்கும். அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல, தடங்கள் நிறைய நம்ம சந்திக்க நேரிடும் சொல்ல வரேன். அப்போது இந்த முதல் 10 வருடத்தில் சார் நான் வந்து ஒரு 5 வருடங்களை நான் வந்துட்டு ரீச் பண்ணிட்டேன், கடந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். புரியுதா நம்மளுக்கு சொல்கிறது? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த முதல் 10 வருடங்களை ஏதோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்துட்டு கரெக்டான ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் உங்களுடைய கல்லூரி பருவத்தை முடித்ததுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் சார் நான் வந்துட்டு 5 வருடங்களை கடந்துட்டேன், 7 வருடங்களை கடந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 10 வருடத்தில் நீங்கள் எந்த வருடத்தில் இருந்தாலும், முதல் 10 வருடத்தில் எந்த வருடத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சியை இன்னைக்கே ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த 10 வருடத்திற்கு உண்டான பலனை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் காணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. நாம் எத்தனை வருடங்கள் நம்ம இதுக்கப்புறம் வேலை பார்க்க போகிறோம், அதில் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி க்ரோ ஆக போகிறோம், நம்ம எதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், என்னத்தை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், என்ன நம்ம ரீச் பண்ண போகிறோம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உங்களுடைய அந்த வருடங்களை, வேலை செய்யக்கூடிய வருடங்களை நீங்கள் தீர்மானிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உங்களுடைய கேரியரில் வருவீங்க. ஸோ டெஃபினட்டாக டோன்ட் மிஸ் இட். இதில் எஸ்பெஷலி engineering and diploma and any degrees, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு ஐஏஎஃப்எம்மில் ஒரு பிரமாதமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து அதன் மூலயமா அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நான் வரக்கூடிய இந்த புத்தாண்டில் 2025 நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 5555 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 2000 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் சென்று அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, உள்நாட்டிலையும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை கொடுத்த இறைவனுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் டெஃபினட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும்
ஃபஸ்ட்டு தீர்மானிங்க. அந்த தொழிலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. டெஃபினட்டாக கெரியரை மிஸ் பண்ணாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2024 and 25 பாஸ்ட் அவுட் யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். அந்த துறையில் டெஃபினட்டாக நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ 2025க்கு உண்டான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.